Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேவிஜி கேமிங் சேனல் ஜிடிஎஸ் அண்டர்ஸ் கேம் பிளே பார்ட் 1. நீங்கள் சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். அப்புறம் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. இது ஜிடிஎஸ் அண்டர்ஸ் கேம் பிளே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஎஸ் அண்டர்ஸ் விளையாட போகிறோம் கைஸ். இவர் பேர் தான் சிஜே. டாக்ஸிலேருந்து இறங்கி கை தூக்குறாரு இருப்பார். இவர் பேர் தான் சிஜே. அப்புறம் போலீஸ் பிடிக்கிறாங்க பார்த்தியா, அவங்க ஒரு பைத்தியக்கார பசங்க. அப்புறம் அவங்க மொட்டை தலையாக ஒரு பின்னாடி ஒருத்தன் காரண்ட இருக்கிறான் பார்த்தியா, அவன் பேர் தான் ஆஃபீஸர் டெம்போனி. இதோ காமிக்கிறாங்க பார், மூஞ்சாயா பயன்ட்டேன். அப்புறம் பிடிச்சி அடிக்கிறாங்க சிஜேவை. அப்புறம் காசு பிடிங்கி அந்த டெம்பனி மொட்டைக்கிட்ட தந்துட்டாங்க கைஸ். என்ன கதைன்னு தெரில, அரெஸ்ட் என்ன பண்ணுறாங்க கைஸ், நம்ம என்ன பண்ணோன்னே தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேகிங் பண்ணுறாங்க நம்மளை. ரேகிங் பண்ணிட்டு நம்மளை என்ன பண்ணுறாங்க, அந்த டெம்பனி வந்து மிரட்டுறான். இந்த காசு தான் இருக்கா, அவனும் காசு தாடா நாயின்னு மிரட்டுறான். காசுனா தர முடியாதா மொட்டைன்றான் நம்ம சிஜே. போடான்னு சொல்லிட்டு போகிறாங்க கைஸ். அப்புறம் நம்மளை கூட்டி ஜெயிலில் போடுங்க சார், நீ அவனும் சொல்லிருக்கான் போல. நான் ஜெயிலில் போகிறோம், போலீஸ் ஸ்டேஷன் போகிறோங்க. ஜெயிலுக்குனா போல் பார்த்தீங்கன்னா பேசின்னு இருக்கிறானுங்க. சீக்கிரமாக ஜெயிலில் போய் விடுங்கடா. அப்புறம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுறங்க கைஸ். இப்போ தான் நாங்கள் சேனல் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் எங்களுக்கு லைக் ஷேர் அப்புறம் வீடியோ போடணுன்னு தோணும். அதனால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுறங்க. எங்கேயோ கூட்டின்னு போகிறாங்கன்னு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துல தான் போடுவானுன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் ஒருத்தரா நிப்பாட்றா. அப்புறம் சொல்ல மாட்டேன், இவ்வளோ நாளாக நான் ஏன் வீடியோ போடலன்னா சில டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு, அதனால் வீடியோ போடல. இப்போ எங்கே விட போகிறான்னு தெரியலையே. என்னடா போகிறானுங்க, போயிட்டு எங்கே விட போகிறான்னே தெரில கைஸ். போலீஸ் ஸ்டேஷனா அப்புறம் எங்கன்னே தெரில. அப்புறம் இந்த ஆஃபீஸர் டெம்பனி நிறைய பேர் இந்த கேம் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அது அவங்கள போக போக பார்ப்பீங்க. அப்புறம் நிறைய பேர் இருப்பாங்க இந்த கேமில், போக போக நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. இப்போ எங்கேயோ நிறுத்துறான் போயாப்பா. இப்படி எங்கடா அடி சந்து அடி அட பாவி. இந்த மங்காத்தா படம் சீன் மாதிரியே இருக்கேன். நம்ம ஆள் நடந்து போயிட்டே இருக்கான். அப்புறம் நமக்கு கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. இப்போதான்ப்பா சௌகரியமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பைக்கில் ஏறி சிஜே வீட்டுக்கு போவோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊர் ரொம்ப ரொம்ப பெருசு கைஸ். நம்மளுக்கு என்ன இது வேணும் நான் நல்லாவே வச்சுக்கிறேன். இந்த ஊர் ரொம்ப ரொம்ப பெருசு கைஸ், சத்தியமாக ரொம்ப பெருசு. அப்பா காரில் வச்சுட்ருப்பேன்டே அப்பா, ரொம்ப பெருசு. அப்புறம் இந்த ஊர் பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மிஷினுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஊர் வந்து அன்லாக் ஆகும். நான் இந்த கேமை கிட்டத்தட்ட 7 வாட்டி முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். லேப்டாப்பில் ஒரு 3 வாட்டி, மொபைலில் ப்ளே ஸ்டேஷனில் ஒரு நிறைய 4 வாட்டி முடிச்சிருப்பேன். ஆனால் ப்ளே ஸ்டேஷனில் ரொம்ப கஷ்டம் கைஸ். மொபைல் எனக்கு தெரில, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம சிஜே வீட்டுக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா சிஜே வீட்டுக்கு போயாச்சு கைஸ். போயிட்டு உள்ளே என்ன மெஷின் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டே பிக் ஸ்மோக்குன்னு காமிப்பாங்க, தெரியும், ஏன்னா நான் நிறைய வாட்டி முடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா சிஜேக்கு அவனோட பழைய ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க அம்மா செத்துனால தான் அவன் லாஸ் ஆண்டஸ்க்கே வந்திருப்பான். அப்புறம் டிவியை பார்க்குறான். அந்த டிவியில் தானே நான் கேம் விளையாடினேன். இவங்க தானே எங்கள் அம்மா போயிட்டாங்க அப்படின்னு வருத்தமாக இருக்காங்க கைஸ் நம்ம சிஜே. அவனுக்கு ஆறுதல் சொல்லலாம், அவனுக்கு ஆறுதல் சொல்லபடியாக எங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணால் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ நம்ம மிஷினை போய் பார்ப்போம், ஏன்னா கட்சின் நாளைக்கு வரைக்கும் ஓடும். இப்போ பிக்ஸ்மல் கூட்டின்னு போய் எங்கேயோ கிளம்புறோம் கைஸ், எங்கே கிளம்புறோன்னு தெரில. அப்புறம் ஸ்வீட் கெண்டில் என்னடா மிஷின் இது. அப்புறம் ரைடரு, இவன் பேர் தான் ரைடரு, தொப்பி போட்டவன் பேர் குண்டா இருக்கான். பிக் ஸ்மோக்கு பக்கத்தில் இருக்கான் நம்ம அண்ணன் ஸ்வீட்டு, அவன் தான் நம்ம இதோ இவன் தொப்பி போட்டு கண்ணாடி போட்டுருக்கான் பார்த்தியா. ஐயோ அடிக்கிறானுங்க பையனுக்கு தான் பாலாஸ் கேங்.
நம்ம கூட சீண்டினுக்குதே வேலையாக வச்சுருப்பானுங்க. இப்போ அவனுக்கு துரத்தி போய் அடிக்க போகிறோமா என்ன பண்ண போகிறோன்னு தெரில. வாங்க போய் பார்ப்போம். என்ன ஓட்டம் வரான். ஐயோ ரிவர்ஸில் வராங்கப்பா. நான் பாட்னே ரிவர்ஸில் போயிட்டுருக்கேன். இப்போ நம்மளை ரைடரை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம போய் ரைடரை ஃபாலோ பண்ணுவோம். வலிச்சு ஓட்டுறாங்கப்பா எப்பா. அப்புறம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். அப்புறம் நம்மளை ஸ்வீட்டை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அப்பா என்ன ஓட்டன்னு. மேலே மலையில் வைன் வுட்னு போட்டிருக்கு. எங்கே போய் விட போகிறானுங்க தெரியலையே. ஐயோ சுடுறானுங்கடா அப்பா. நம்மளும் ஒரு க்ரீன் ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டைலாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேம் ஒரு பிச்சைக்காரனாக இருப்பான் போல. 350 ரூபா தான் கொடுத்துருக்கான். ஐயோ சுடுறானுங்கடா அப்பா. டி காப்பாற்றுங்கடா. டி காப்பாற்றுங்கடா. ஐயோ டி ஐயோ டி ஐயோ என்னடா இது என்னடா ஐயோ யூ ஆர் ஃபார் அவே ஃப்ரம் ஸ்வீட்டா. போயிட்டேன்டா அப்பா. அப்புறம் இந்த கேமை நம்ம சீட் கோடையெல்லாம் முடிக்க போகிறோன்னு ஒரு எண்ணத்தில் இருக்கும். நீங்கள் முடிக்கலாமா வேணாமான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சீட் கோடோட முடிக்கலாம். சீட் கோட்னா ஒன்லி ஃபுல் மணி தான் கைஸ். இந்த கன்னுனா இல்லை, இந்த ஃபுல் மணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு இங்கே இருக்கான். அப்படி அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோன்னே தெரில. பின்னாடியே போயிட்டுருக்கோம் கைஸ். எங்கே போகிறோன்னு தெரில. கட்சி வரைக்கும் பின்னாடியே போயிட்டுருக்கும் போது காரில் இடிச்சிட்டேன். ஏன் தான் காரை தூக்கி நீங்கள் வந்து விடுறானுங்களோ. ஸ்பீட் அப்புறம் ஆகி சைக்கிளிங் ஸ்கில். அப்புறம் சொல்ல மாட்டேன் கைஸ். இது ரொம்ப கஷ்டமான கேமு. முடிக்கிறதுக்கே நாக்கு தள்ளும். மிஷின்னா நம்மளை சாவச்சிருவானுங்க கைஸ். அதில் டிரைவிங் ஸ்கில்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஐயோ நாக்கு தள்ளி நாக்கு போட்டு செத்துருவோம் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு மிஷின். ஆனால் ஜாலியாக இருக்கும்மா பண்ணும்போது மிஷினு. பார்த்தீங்கன்னா இப்போ ரைடர் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி ஆடா இப்போ தாங்க முன்னாடா அவனுக்கு தொலை செத்துருவோம் போல. சீரம் ஒருத்தர் ஆச்சு பூச்சின்னு ஓட்டு. ரைடர் தான்ப்பா ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான். இந்த குண்டன் ஸ்மோக்கு வந்து பின்னாடியே வந்து நிற்கிறான். ஏன்னா அவனுக்கு மூச்சு வாங்குது. தப்பை வேறு போட்டுக்கிறான். பார்த்தீங்கன்னா ரைடர் தாங்க சூப்பராக போகிறான். போயிட்டு அப்போ அந்த ரெட் மார்க்கில் போய் இது லேண்ட் பண்ணும் பொழுது ஸ்கிட் டச்சுன்னு லேண்ட் பண்ணுண்டா. ஐயோ அசிங்கமாக போயிடுச்சா. எப்படா அவ்வளோதான் பாருங்கள். எப்படி பாருங்கள் எல்லாம் எப்படா வந்தேன் பாரு. ரைடர் மட்டும் சுற்றி நிற்கிறான் பாருங்கள். இவன் பேர் தான் இப்போது வந்து லேண்ட் ஆனால இவன் பேர் தான் ஸ்வீட். எங்கள் அண்ணன் இந்த சிஜேவோட அண்ணன். அப்புறம் பக்கத்தில் இருக்கான் குண்ட ஸ்மோக்கு. இப்போ சுற்றி நிற்கிறான் பார்த்தீங்களா. அவன் பேர் தான் ரைடரு. கஷ்டமான மிஷின் தான் கொடுப்பான். இருக்கிறதுலே கஷ்டமான மிஷின் அவன் தான் கொடுப்பான். அப்புறம் நம்ம ஸ்வீட் அண்ணன் தான் இருக்கிறதுனால ஒரு நமக்கு நம்பிக்கையானவர். அப்புறம் இதை பார்க்குறான் பார்த்தீங்களா. இவன் தான் மோசமானவன் ரைட்ரு. பிக் ஸ்மோக் கூட நம்பல. அவனை நம்பக்கூடாது. கட்சியில் என்ன பண்ண போகிறானுங்களோ. சரி வாங்க கைஸ். நம்ம வந்து மிஷினை சேவ் பண்ணிட்டு வேறு மிஷின் பார்ப்போம். சரி மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் கூட வரும். இந்த கேமை சேவ் பண்ணலைன்னா கஷ்டமாக போயிடும் கைஸ். இப்போ சேவ் பண்ணாமல் வீடியோ கட் பண்ணிட்டேன்னா இந்த மிஷின் ஒன்று வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே சேவ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சிஜே வந்து பாடி பில்ட் பண்ண போகிறான்னு சொல்ல மாட்டேன். இப்போ ரைடர் மிஷின் முடிக்க போகிறான். கால் வருது. யார் அவன்? இது காசிமேடு கோவிந்தனா. ஸ்வீட் ஹே வாட்ஸ்அப். என்னடா இது நான் வேஸ்ட்ரா. மெயின் மிஷின் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் கைஸ். ரைட்ரு இப்போ பார்த்தீங்கன்னா இவன் ஒரு மோசமான கை. பார்த்தீங்கன்னா இப்போ சிஜேக்கு வேலை வாங்க போகிறான். நம்ம வந்து இந்த கட்சியில் இது பண்ணுறலாம். மெயின் ஃபோக்கஸ் ஆன் மிஷின் மட்டும் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் எங்கே போகணும்? அது பார்பர் கடை இல்லையா?
டே ஏற்கனவே முடி வந்து முடியே இல்லை பார்பர் கடையில் போய் என்னடா பண்ண போகிற. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்பர் கடையில் போயிட்டு முடி வெட்ட போகிறேன் பார்பர். ஐயோ இவனுக்கு வேறு ரூட் வேறு ரொம்ப நாள் ஆடி மறந்துடுச்சு கைஸ். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேம் விளையாடி. இப்போ தான் மொபைலில் ஃபஸ்ட்டு விளையாடுறேன். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மொபைல் விளையாடும் போது. பிசியை கம்பேர் பண்ணும்போது இதில் நல்லாயிருக்கு. இதான் பார்பர் கடை போல் இருக்குது. கட்சின்னு ஓட்டிடுவோம். போய் பார்பர் கடையில் போய் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். எல்லோ மார்க் காமிக்குது. ஓகே ஹோமியா. வணக்கம் சார், கொஞ்சம் நல்லா முடி வெட்டி தாங்க. வெயிட் பண்ணுங்கள். இருக்கிறதுலே நல்ல இது பயங்கரமாக இருக்குது. இது பார்ப்போம். இது பரவாயில்ல கைஸ், இது வெட்டிடுவோம் கைஸ். இல்லைனா இது பார்த்துக்கலாமா? இதான் நல்லாயிருக்கு. அதோட இது காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் இதுவே நம்ம இது பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது கைஸ். முடினா மஜாவாக இருக்குது. அப்புறம் நம்ம வந்து பீஸா கடைக்கு போக சொல்லுவோம். பீஸா கடைக்கு போய் அங்கே ஒரு சம்பவம் வாங்க. நீங்கள் அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த சம்பவம். என்னடா பேசுறீங்க? ஓல்ட் ட்ரெஸ்ஸா? பீஸா கடைக்கு போகணுன்னு தான்டா சொல்கிறேன். போயிட்டு வரேன்டா அப்பா. பாருங்கள் பீஸா கடையை காமிக்கிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் வேடிக்கை மட்டும் பாருங்கள் என்ன பண்ண போகிறோன்னு. என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு தெரியும் உங்களுக்கு சஸ்பென்ஸாக இருக்கணும் தான் பார்க்குறேன். இப்போ மட்டும் போய் இப்போ வந்து சினிமா மாதிரி இருக்கும் போகிறாங்க. மூவி மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த காலத்து சூப்பரான கேம்னா இந்த GTA San Andreas தான். பீஸா கொடுக்குறான். எனக்கு வந்து டபுள் டீலக்ஸ் இது வேணும், ஃபுட் காம்போ. அப்புறம் காசு கட்டிட்டு வெளில போகிற மாதிரி போகும்போது இப்போ ஒரு ரைடர் ஒன்று பண்ணுவான் பார்த்தீங்களா, அதில் எல்லாருமே செதறிவாங்க. சுடுறா மாதிரி சுட்டு எங்களாலாம் காசு தர முடியாதுடா, என்னடா பண்ணுவேன்னு கேட்பான். அவன் வந்து கண்ணுத்துன்னு வந்துடுவான். அதனால் என்ன பண்ணுவேன், இப்போ நம்ம தப்பிச்சு ஒன்று வேணா அவன் நம்ம சுட்டுருவான். தப்பிச்சு ஓடி பாருங்கள், சுடுறான் பாருங்கள். அப்பா நான் வெடியாகிறான்பா அப்பா. மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க கைஸ். இப்போ நம்ம ரைடர் ரூமில் பண்ண போகிறோமா, இந்த மிஷின் முடிச்சுட்டு பார்ட் 2ல் என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன். இந்த கேம் கொஞ்சம் நல்லா இருக்கும் கைஸ், சூப்பராக இருக்கும் இந்த கேமு. பறக்கலாம், குதிக்கலாம். இந்த கோவா ட்ரிப்பை போகும்போது சொல்லுவாங்களே அந்த படத்தில் அந்த மாதிரி இருக்கும் கைஸ். என்ன ஒன்றா பண்ணலாம் கைஸ். ஆனால் எல்லா மிஷினும் முடிச்சா நீங்கள் வந்து எல்லா ஊருக்கும் வேணா போகலாம். ஆனால் மிஷின் முடிக்காத போது எந்த ஊருக்கு போனால் அவங்களுக்கு 4 ஸ்டார் கொடுப்பாங்க வாண்டட் லெவலாக. ஆனால் எல்லாமே மிஷின் முடிச்சு தான் போகணும். சரி, இப்போ நம்ம ஒரு இது மிஷின் முடிச்சிடலாம். என்னடா ரெஸ்பெக்ட் ப்ளஸ் மட்டும் கொடுத்துட்டீங்க, காசே கொடுக்கல பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம பிச்சைக்காரனாக இருக்கும். சீட் கோட் போடலாமா வேணாமான்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கைஸ், சொல்லுங்கள் கைஸ். அப்புறமா நம்ம இது பண்ணோம். ஓகே கைஸ், பார்க்கலாம். டேக் கேர், பாய். அப்புறம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுறேங்க கைஸ். திருப்பியும் பார்க்கலாம். கிளம்புறேன், பாய்.